இந்த நாளில் சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யாவரும் சந்தோஷமாய் சமாதானமாய் இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். இந்த நாளில் தேவன் நமக்கு தந்திருக்கிற நல்ல வசனத்துக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். யோபு 23 அதனுடைய 10வது வசனத்தின் முதல் பகுதியை நாம் வாசிப்போம். அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். ஆமென். அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். சோதிப்பு, அதாவது எக்ஸாம், பரீட்சை, தேர்வு, சோதனை இருந்தாதான் வெற்றியை காண முடியும். ஆனா இந்த நாட்களில் ஜனங்கள் சோதனை விரும்புவதில்லை. எப்ப பார்த்தாலும் சோதனை, எப்ப பார்த்தாலும் பிரச்சனை, எப்ப பார்த்தாலும் கவலை, எப்ப பார்த்தாலும் நிந்தைகள், அவமானங்கள், கடன் பிரச்சனை, போராட்டம் நிறைந்து காணப்படுகிறது. அப்படிப்பட்ட இடத்திலிருந்து நாம் அந்த சோதனையிலிருந்து வெற்றி பெற்று, அந்த சோதனையிலிருந்து ஜெயத்தை பெற்று பொன்னாக விளங்க வேண்டும் என்று தான் தேவன் விரும்புகிறார். ஆமென். அந்த சோதனையிலே நாம் உள்ளன்று கொண்டு இருக்காமல் அந்த சோதனையை விட்டு வெளியே வர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வசனம் சொல்கிறது. எப்படிப்பட்ட சோதனை நம்முடைய வாழ்க்கையில வந்தா நம்ம தாங்குவோம் என்று ஆண்டவருக்கு தெரியும். நம்முடைய பலன் தேவனுக்கு தெரியும். இந்த சோதனை இவங்க வாழ்க்கையில வந்தா இவங்களால தாங்க முடியும், இந்த சோதனையை தாண்டி செல்ல முடியும் என்று தெரிந்துதான் தேவன் ஒரு சோதனை ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில தருவார். எதற்காக தருகிறார் என்றால் பொன்னாக விளங்க வேண்டும் என்று. பொன் அதனுடைய நிலையை அடைகிறதுக்கு முன்பதாக அதற்கு விலை கிடையாது, அது யாருக்கும் தெரியாது, மதிப்பு கிடையாது, அதற்கு அலங்கார லைட்டு கிடையாது, அது அலங்காரமான வடிவு கிடையாது, அதை ஷோகேஸ்ல வைக்கவும் மாட்டாங்க. எப்போ அது எல்லா சோதனைகளையும், எல்லா சூடுகள், தீக்கள், அடிகள் எல்லாவற்றையும் பெற்ற பின்பு அது ஒரு ஜுவல் ஆக மாறினதுக்கு அப்புறம் தான் அதற்கு விலையும், அதை பார்த்து வியக்கத்தக்கதான பார்வையாளர்களும் அதை வாங்க வேண்டும் என்ற எண்ணமும் எல்லாருக்கும் வரும். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கை ஒருவேளை அழகில்லாததாக, நம்முடைய வாழ்நாள் ஒருவேளை யாருக்கும் தெரியாததாக கூனி குறுகி ஒரு இடத்துல இருக்கும். ஆனால் தேவன் ஒருவேளை நம்மை சோதிக்கிறது நாம் பொன்னாக விளங்க வேண்டும் என்று. நம்முடைய வாழ்க்கை பொன்னாக விளங்கும் போது அது அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கும். அதனால சோதனை வருகிறது என்று கவலைப்பட வேண்டாம், பாடுகள் வருகிறது என்று கவலைப்பட வேண்டாம். எக்ஸாம் ஸ்கூல்ல வைக்கிறாங்கன்னு ஸ்கூலுக்கு போகாம இருந்தா எக்ஸாம்ல பாஸ் ஆகி நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியாது. அப்போ நாம் நம்முடைய வாழ்க்கையில வருகிற சோதனைகளை நாம் எதிர்கொண்டு ஜெயிக்கும் போதுதான் நாம் அடுத்த நிலைக்கு சென்றடைய முடியும். நம்முடைய வாழ்க்கையில ஜெயத்தை கண்டு அடுத்த நிலைக்கு போக முடியும். சோதனையிலே துவண்டு போகாமல் அதை தாண்டி ஜெயிக்கும்படியான பலனை தருவார். ஆமே. சோதனையை தருகிறார் என்றால் அதை தப்பிக்கொள்ள அதற்கு ஒரு வழியை நம்மிடத்துல வைத்திருக்கிறார். அதனால பிரச்சனை இருக்கு, வீட்டுக்குள்ள சோதனை இருக்கு, பிசினஸ்ல வளர்ச்சி இல்லை, பிசினஸ்ல எல்லா நாளும் பிரச்சனை, அநேக எதிரிகள், அநேக சூழ்ச்சிகள், அநேக வன் பேச்சுகள், அநேக விதமான தோல்விகள் இருக்கு என்று கவலைப்பட வேண்டாம். நிச்சயம் தேவன் உங்களுக்கு ஒரு ஜெயத்தை தருவார். நிச்சயம் தேவன் உங்களுக்கு ஒரு ஜெயத்தை தருவார். சோதனையை சகித்து அதிலிருந்து வெளியே வரும்படியாக, அந்த சோதனையிலே ஜெயத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக தேவன் நமக்கு உறுதுணையாக இருப்பார். கவலைப்படாதிருங்கள். அவர் உங்களை பொன்னாக விளங்கும்படியாக உங்களுக்கு உதவி செய்வார். ஆமென்.